Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையில் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பேசலாம். பாலவெற்றிவேல், இந்த ரயில் சேவை ஒரு நாளைக்கு எந்தெந்த மணி நேரங்கள்ல வழங்கப்படுது? வாரத்தின் அனைத்து நாட்கள்லயுமே இந்த ரயில் சேவை இருக்குமா? ஆனந்தி, தமிழ்நாட்டில் முதல் புறநகர் குளிர்சாதன ரயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. சரியாக 7 மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த ரயில் சேவை செங்கல்பட்டு வரை செல்ல உள்ளது. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 2 ரயில்கள் மூலமாக 6 சேவை வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இந்தியாவில் மும்பை, கொல்கத்தாவிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பயன்படுத்தும் புறநகர் ரயில் சேவையாக சென்னை புறநகர் ரயில் சேவை இருந்து வருகிறது. சுமார் 25 லட்சம் மக்கள் பயன்படுத்துகிற நிலையில சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா வரை விரிவடைகிறது. 1000 ரயில் சேவைகள் இயக்கப்படும் நிலையில குளிர்சாதன ரயில் சேவையும் விரைவில் தொடங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதற்காக ICF தொழிற்சாலையில் இதற்கென பிரத்யேக ரயில் பெட்டிகள் உருவாக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று முதல் சரியாக 7 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து ரயில் சேவை தொடங்குகிறது. மெட்ரோ ரயிலை போலவே இந்த குளிர்சாதன ரயிலிலும் பாத்தீங்கன்னா தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் CCTV கேமராக்கள் மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடைய அந்த காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. ரயில்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைப்பும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தீயணைப்பை மேம்படுத்தும் வகையிலும் அமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பயணிகளுடைய வசதிகள் இந்த ரயில் பெட்டிகள்ல பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நேரடியாக இங்க பயணிக்கக்கூடிய பயணியிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், வணக்கம் சார். நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த மாதிரி ஒரு AC ட்ரெயின் அறிமுகப்படுத்திருக்காங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்ல கன்வீனியன்டான ட்ரெயின். இன்னும் நிறைய ட்ரெயின்ஸ் விடணும், டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் விடணும். சென்னை அரக்கோணம், சென்னை ரேணிகுண்டா, அதே மாதிரி சென்னை காட்பாடி, அது வரைக்கும் விடணும். இந்த பர்டிகுலர் செங்கல்பட்டு டைமிங்ஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். செங்கல்பட்டுலேருந்து கிளம்பி மெட்ராஸ் பீச்சுக்கு வரும்போது 10:30க்கு வருது. ஸோ 10:30க்கு வந்துச்சுன்னா ஆஃபீஸ் கோயர்ஸுக்கெல்லாம் லேட் ஆகும். ஸோ அங்கே ப்ரீ போண்டா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் டைமிங்ஸும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு இருக்கிற மாதிரி இருக்கணும் டைமிங்ஸு. அது இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் பீப்புளுக்கு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும், லேடிஸ்க்கும் நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும். மேடம், சொல்லுங்க மேடம். இப்போ குறைந்தபட்ச கட்டணமா 35 ரூபாயும் அதிகபட்சமா 105 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த கட்டணம் சாமானிய மக்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அதிகம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஃபேர் கரெக்டு தான். ஆட்டோல போனா நிறைய தானே ஆகும். அதை விட இது கன்வீனியன்ட். ஏசியில் போகலாம், இப்போ நிம்மதியாக கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது ஃபேரு. நீங்கள் இந்த சப்பர்பன் ட்ரெயினை நாள்தோறும் பயன்படுத்துகிறவங்களா? இந்த ரூட்டை போகிறவங்க தான். இந்த மாதிரி ஏசி ட்ரெயின் மூலமா என்ன மாதிரியான கன்வீனியன்ட், மக்களுக்கு கன்வீனியன்ட், அவ்வளோதான். ஆனந்தி, குறைந்தபட்ச கட்டணமாக 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாயும் வசூலிக்கப்படுது. சென்னை கடற்கரையிலிருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா மாம்பழம் வரை 35 ரூபாய் வசூலிக்கப்படும். மாம்பழத்திற்கு பிறகு நம்ம கிண்டி போகணும்னா 60 ரூபாய் கொடுக்க வேண்டும். அது மாதிரி தாம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 90 ரூபாயும், செங்கல்பட்டு செல்ல வேண்டும் என்றால் 105 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக நார்மலாக புறநகர் ட்ரெயின்ல பயன்படுத்தக்கூடிய அந்த பாஸ் வசதிகள்லாம் இதுல எதுவுமே கிடையாது. டிக்கெட் நம்ம இதுக்காக பிரத்யேகமாக வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். மேலும் இந்த ரயிலை பொறுத்தவரை காலை 7 மணிக்கு இங்கிருந்து புறப்படுறது சரியாக 8:35க்கு செங்கல்பட்டுவிற்கு சென்றடையும். அதன் பின்னர் செங்கல்பட்டுல 8:45க்கு புறப்படுற ஒரு ட்ரெயின் மறுபடியும் சென்னை கடற்கரைக்கு காலை 10:35க்கு வந்தடையும். அதே போன்று மாலை சேவையாக 3:45க்கு புறப்படும் ரயில் 5:45க்கு சரியாக செங்கல்பட்டிற்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்றொரு ரயிலும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படுகிறது. இன்று முதல் குளிர்சாதன ரயில் பெட்டி சேவைகள் இயங்க உள்ள நிலையில பயணிகளுடைய வரவேற்பை பொறுத்து மற்ற வழித்தடம், குறிப்பாக அரக்கோணம், காட்பாடி, ஆவடி உள்ளிட்ட வழித்தடங்களிலையும் இந்த ரயிலின் சேவையை அதிகரிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.